ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்தார். இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது மற்றும் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் கர்நாடகாவின் வேமகல் பகுதியில் உள்ள ஆலையில் H-125 ரக ஹெலிகாப்டர் தயாரிப்பை கூட்டாக இருவரும் தொடங்கி வைத்தனர். We will now have live visuals from the site in Karnataka. This concludes the inauguration ceremony of the H-125 final assembly line facility. I would request அப்போது பேசிய பிரதமர் மோடி, எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்திற்கு பறக்கக்கூடிய உலகின் ஒரே ஹெலிகாப்டரை உள்நாட்டில் இரு நாடுகளும் இணைந்து தயாரித்து உலகின் மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது என்றார். இந்தியாவின் டாடா குழுமம் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் இணைந்து H-125 ரக ஹெலிகாப்டரை உருவாக்குகின்றன. இது ஒற்றை இயந்திர இலகு ரக ஹெலிகாப்டர். எவரெஸ்ட் சிகரம் போன்ற உலகின் மிக உயர்ந்த பனிமலை பகுதிகள் மற்றும் கடும் வெப்பத்திலும் பறக்கும் திறன் கொண்டது. சுற்றுலா, மீட்பு பணி, VIP பயணம் மற்றும் இராணுவ தேவைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இமயமலை எல்லை போன்ற கடினமான இடங்களில் இராணுவ செயல்பாடுகளுக்கு இந்த ஹெலிகாப்டர்கள் சிறப்பான பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறும்போது, H-125 ரக ஹெலிகாப்டர்கள் தயாரிப்பு திட்டத்துக்கான முதலீடு 1000 கோடியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். இதன் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு இந்த ஹெலிகாப்டர் பயன்பாட்டுக்கு வரும். தொடக்கத்தில் ஆண்டுக்கு 10 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்படும். பின்னர் அடுத்த 20 ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்து 500 ஹெலிகாப்டர்களை தயாரிக்க இங்கு திட்டமிடப்பட்டுள்ளது.